சில பேர் ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த லங்ஸை டீடாக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த லங்ஸை எப்படி மேம் டீடாக்ஸ் பண்ணுறது? ஸோ லங்ஸை டீடாக்ஸ் பண்ணுறோம், இந்த கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது. ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்குமே, இவ்வளோ நாளாக எனக்கு லங்ஸில் அவ்வளோ டாக்ஸின்ஸ் இருக்கும் இல்லையா, நிக்கோட்டின் வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஆமாம். ஸோ பிளட்டில் எந்த ரேஞ்சில் இருக்குது, லங்ஸ் எவ்வளோ நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, இதை வந்து நம்ம ஹெர்பல்ஸ் மூலயமா நம்ம டீடாக்ஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மோக்கிங் ஹேபிட்டை நம்ம குறைச்சிட்டே வரும். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி இந்த ஒரு ட்ரிங்க்கை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்து ஃபுட்லேயும் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சரி, என்ன ட்ரிங்க் அது, ரெகுலராக நம்ம என்னங்க ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சடாமாஞ்சில். இது சடாமாஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை பார்த்தோம்னா நல்ல ஒரு வெப்பத்தன்மை இருக்கக்கூடியது. இதை பொடி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். சடாமாஞ்சில் பொடி, வாய்விடங்கம் பொடி. சடாமாஞ்சில் பொடி 100 கிராம் எடுத்து வச்சுக்கிறோம், வாய்விடங்கம் பொடி 20 கிராம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அக்ரஹாரம் இந்த மூலிகையும் 20 கிராம், திப்பிலி 10 கிராம், ஏலக்காய் 20 கிராம். ஸோ இந்த 5 மூலிகையும் பார்த்தோம்னா லங்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ஸ்பெஷலாக இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ இந்த 5 மூலிகையும் நான் சொல்கிற அளவுப்படி இந்த பவுடர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து 2 கிளாஸ் தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும். ஓகே. கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஹனி இல்லாமல் இந்த தண்ணியை நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும்.